தலைவர் கரூர் வரதுக்காக ஏதாவது சார் எல்லா இடமும் வரணும், வந்துட்டு தான் போகணும். நாங்களே கேட்டிருக்கோம், சொல்கிறேன்னு இருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் ஒரு 15 மாவட்டம் தான் முடிச்சிருக்காரு. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன அந்த போகாத மாவட்டங்களை அவர் கவர் பண்ணி போகணும். கரூருக்கும் வாங்கன்னு சொல்லியிருக்கோம். பரிசீலனை பண்ணுறேன்னு இருக்காங்க. முறைப்படி அனுமதி வேணும், முறைப்படி பாதுகாப்பு வேணும், அதுதான் முக்கியம். ஏன்னா சென்னையிலேயே வந்து அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு தலைவர் போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸை எடுத்துல விட்டுறாங்க. பார்த்தீங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார், அசம்பாவிதம் வந்துடக்கூடாதுன்னு. முறைப்படி அனுமதியும் முறைப்படியும் பாதுகாப்பு கொடுத்தா தலைவர் அனைத்து இடக்கும் வர தயாராக இருக்கிறார். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், திமுக வந்து இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சிகள் இவ்வளோதான் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருந்தாலும் நிர்வாகிகள் ரொம்ப முக்கியம், அந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்லாம் முக்கியம். இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி? சார், நாங்கள் எல்லா பூத்துக்குமே பூத்துக்கு 10 பேர் நாங்கள் கணக்கு வச்சு 5 பேர் போட்டிருக்கோம். கரூரில் சட்டமன்றத்தில் 283 பூத்து இருக்கோம். 283 பூத்துக்குமே நாங்கள் ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியே போகக்கூடாது, தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை வேலை பார்க்குற வேலை இடத்துலையோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கரூரில் ரொம்பவே அது இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு அமைதி புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு வந்து வாக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். உங்களுக்கு அமைதியாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துல சொல்கிறாங்க, வெளியே சொல்லாதீங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் கரூரில் நடக்கிற உண்மை தான். தமிழ்நாட்டு ஃபுல்லாக இதான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடத்துக்கும் பூத்துக்கு ஆள் இருக்குது, எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளுக்கு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் ஆகிடுவார். நன்றி, வணக்கம். சார், அனுமதி சரியாக கொடுத்துட்றாங்க சார். அது வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால 2 நாளைக்கு முன்னாடி பண்ணணும். அது பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் அதுக்கு தான் போயிட்டு தான் இருக்கோம். இது தேர்தல் விதிமுறை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. தலைவருக்கு அந்த மாதிரி வரல. இன்னும் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்கோம். டோர் பை டோராக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மக்கள் வரவேற்பு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு அசம்பாவிதங்களோ ஒரு வெடி வெடிக்கிறதோ ஒரு ஆடம்பரமோ எதுவும் பண்ணலை. அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை சார், எங்களுக்கு அது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்கல சார். அதான் சார் சொல்கிறேன், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. 2,25,000 ஓட்டு, 2,26,500 ஓட்டு கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. 1 லட்சம் ரேஷன் கார்டுனா 1 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம். இன்னும் ஒவ்வொரு ஓட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் ஓட்டுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து நம்பிக்கையில் தான் நிற்கிறோம். மக்களோட நம்பிக்கையில் தான் நாங்கள் நிற்கிறோம். அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். கிருஷ்ணாபுரம் தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன் ஆரம்பத்தில் ஒரு குளறுபடி? சார், குளறுபடின்னு இல்லை சார், குளறுபடின்னு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலே இருக்குது. நாமினேஷன் பண்ணவங்களை வாபஸ் பண்ண சொல்லிட்டுலாம் பண்ணதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்துல யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நின்று வந்து தலைவர் முகம் இருந்தாலுமே இன்னொருத்தவங்க அந்த ஏரியாவில் வந்து யாருக்கு இருந்தால் வாய்ப்பு இருக்கும், உள்ளூர் வெளியூர் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தலைமை முடிவு பண்ணுது. யார் வேட்பாளராக நிறுத்தினாலும் அதே அந்த வேட்பாளர் தலைவருடைய வேட்பாளர், அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் வேலை செய்ய தரணும். இல்லை சார், என்ன நான் அது மாவட்ட செயலாளர் வேறு, அவரை நம்ம கேட்கணும். அது என்ன நம்ம கேட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நன்றி. ஆமாம் சார், அவர் வந்து சீட்டு கேட்டது உண்மை தான். நாங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். தலைமை தான் சொல்கிறேன். தலைமை வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி நின்னா ஜெயிக்க முடியுமா என்னென்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தலைமைக்கு கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், அவர் இன்றைக்கி வேறு கட்சிக்கு போயிட்டார். நாளைக்கு அவர் சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாருன்னா அது யாருக்கு நம்ப முடியும்? நம்ம இதெல்லாம் தலைவர் வந்து கவனமாக பார்ப்பார். ஒவ்வொருவரும் கவனமாக நமக்கு இருக்காங்களா, உண்மையாக நமக்கு இருக்காங்களான்னு பார்ப்பார். அதுக்கு தான் கொடுப்பாருங்க. அதனால் அவர் தலைவர் யாரை சொல்கிறாரோ அவர் வேட்பாளராக நாங்கள் இருப்போம். அவரை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி அவருக்கு உண்மையாக உழைப்போம், அவருக்கு வெற்றி பெற வைப்போம்.